வண்ண மாதிரி போடுறது புடி மண்டானின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்துட்டாரு. ஆனால் படுத்து அழுந்தாரு. அவரு தான் எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கு. நக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். வணக்கம் மிஸ்டர் பண்ணையார் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கேன். எப்போதுங்க எப்போதும் போல இருக்க விட மாட்டாங்களா? இருக்க விட மாட்டாங்க. ஓகே, நீங்க எதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆமா, இன்னைக்கு நீங்க போட்ட அந்த டைப் படிச்ச டாபிக்ல எனக்கு சப்சிடியா செய்வினையாண்டு சரியான டாபிக், சுட ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க. ஓகே, நம்ம இதை பத்தி பேச போறோம். நீங்க ரொம்ப ஹாட்டான நியூஸா ஓடிட்டு இருந்தது இதுதான். ஓகே, டிக்டாக் திறந்தாவே எஃப்ஐபில வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஆனா யாரும் புண்ணியமா பேச மாட்டாங்க. ஏன் போ எதை வச்சு புண்ணியமா யாரும் பேச மாட்டாங்க? இந்த சப்சிடி பத்தி பேசுறீங்க. இந்த அது பேர் என்னது? பூடியாராவா? பூடி மண்டானி வண்ண மாதிரி போடுறது பூடி மண்டானின்னு ஒன்று புதுசா கொண்டு வந்துட்டாரு. ஓகே, ஸோ என்ன எந்த வச்சுட்டு நிம்மதி அவங்களை விட மாட்டாங்கன்னு சொல்றீங்க? இதுல நிறைய விஷயம் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா ஓகே, கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ மோஸ்ட்லி வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, கிட்டேயே இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. இப்போ நம்மளாம் வந்துட்டு வேலைக்கு தூரமாக போயிட்டு வர்ற ஆளு, இல்லை வியாபாரம் பண்ணுறோம், அங்கே போவோம் இங்கே போவோம் இப்படி இருப்போம். நம்மளோட ட்ராவல் நம்ம ஒரு மாதத்துலேயே நம்ம பார்த்தா கேலிக்கு ஒரு 6-7 வாட்டி போயிட்டு வருவோமாப்பா. எஸ், இருக்கும். நம்ம கேலுக்கு மட்டும் நம்ம கணக்கு பண்ணலாம். கணக்கு பண்ணாலே நினைக்கிறேன் ஒரு வாரத்துல 2 வாட்டி நீங்க வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஓகே, ராஃபா இங்கேருந்து, அதாவது பிள்ளைங்கலேருந்து கேளுக்கு போறது ஒரு 8 வாட்டி நீங்க வச்சுக்கோங்களேன். ஓகே, பிள்ளைங்க போறது, நடுவுல இங்க ஈப்போக்கு போறது, அலுஸ்தா பர்லிஸ்க்கு போறது. ஸோ நம்மள மாதிரி ஆளு டிராவலிங்லேயே இருக்கிற ஆளு. ஸோ டிராவலிங்லேயே இருக்கிற ஆளுக்கு வந்து கண்டிப்பா இது செய்வனை தான். ஆமா, சப்சிடி கிடையாது. ரொம்ப கரெக்டா சொல்லி தான் போட்டிருக்கீங்க. உங்க கருத்து இதை பத்தி என்ன, கொஞ்சம் ஆரம்பிச்சு விடுங்களேன். இல்லை, ஓகே, லெட்ஸ் சே. இப்போ வந்துட்டு அதான் நான் சொல்றது என்னன்னா, அங்கேருந்து வேலைக்கு போறவங்க இப்போ நம்ம வந்துட்டு இங்க இருக்கோம், பினாங்கில் இருக்கோம். ஸோ பினாங் மெயின்லேண்ட்லேருந்து ஐலாண்ட் வேலைக்கு போறவங்க, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு மேபி கொஞ்சம் தான் நான் வந்துட்டு ஒரு 70 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து பயானில் பஸ் வேலை செஞ்சுட்டு வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு 70 கிலோமீட்டர்னா அவங்களோட எண்ணெய் கன்சம்ஷன் வந்துட்டு அவ்வளோ இருக்காது. இருக்கும் ஒரு அளவுக்கு, ஆனால் வந்துட்டு நம்ம அளவுக்கு இருக்காது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு மாதம் முடிஞ்சு வந்துட்டு அதை கேரி ஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட மேபி இருக்கும். ஒரு 150 லிட்டரோ இல்லை வந்துட்டு ஒரு 200 லிட்டரோ தான் பாய்ச்சிருப்பாங்க. அதாவது இவங்கலாம் டீ டோட்டல வேலை வீடு நிறைய பேர் இருக்காங்களா. ரெண்டாவது, மோட்டோவில் போகிறவங்களுக்கும் நிறைய பேர் மோட்டோல வேலைக்கு போறவங்க இருக்காங்க, காடில போறவங்க இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரே தராஃப்ல இருக்கு. ஒரே மாதிரி செய்வேன். கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோல போறவங்களுக்கு எதுக்கு 300 லிட்டரு? சம்டைம்ஸ் சில பீப்புளுக்கு வந்துட்டு வரும் மோட்டர் லைசன்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. சில பேர் வந்துட்டு காடி மோட்டர் வச்சிருப்பாங்க, சில பேர் வரும் காடி வச்சிருப்பாங்க. ஓகே, அவங்க விட்டுருங்க. இதை வந்துட்டு நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கலாமா? சப்போஸ் வந்துட்டு மோட்டர் மட்டும் வச்சிருக்காங்க. இப்போ 16 வயசு பையனுக்கு 300 லிட்டரு தேவையா? ஆமா, தேவை. ஏன்னா இது வந்து ஏன் நான் சொல்றேன்னா, ஏன்னா மந்திரியே சொல்லியிருக்காங்களா என்னன்னு, அதாவது இதெல்லாம் தேவைன்ட்டு. அவங்க தானே லுலுஸ்கன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்படி எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க மந்திரி சொன்னா. எல்லாம் புரியுதுங்களா? அதுக்கும் சில ஒரு கூட்டம் இருக்கும். நான் நாளைக்கு விற்கிற ஆள் வந்து 2 தலை இருக்கும் நம்பிடுவானுங்க. அதையும் சில ஆள் இருக்கு படுத்து அழுந்தாரு. அவரு தான் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன். நேரத்துக்கு வந்திருக்கோம். படிச்சு அழிஞ்சு ரோட்ல வந்து புரண்டாரு. அவர்லாம் என்ன சொல்றது எனக்கே தெரியல. விஷ்ணு, அதாவது ஓகே, நேர கதைக்கு வர கேட்கறதுக்கு எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்ட்டு. என்ன கேள்வினா, இடையில வந்து டீசல் ஆரம்பிச்சாங்க. ஆமா, டீசல் சப்சிடி, அதுலயும் நிறைய மாதிரி பிரச்சனை இருக்குதுங்களா. ஓகே, நிறைய திங்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிய மாட்டுறது. என்னன்னா,
டீசல் சப்சிடி எடுக்கிறதுக்கு அதுல வந்து நிறைய திங்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து வாக்குவாதம் பிரச்சனை அது இதுன்னு துப்பிக்கிறாங்க மாத்தி மாத்தி. ஒருத்தன் வந்து பிரிக்ஃபீல்ஸ்ல ஒரு பூ மூட்டை மாதிரி ஒருத்தன் பேசலாம், இன்னொரு அக்கா வந்து வாத்தியாரா என்னன்னு தெரியல, அது பிளாக் போர்ட்ல என்னமோ எழுதிக்கிட்டு அது ஒரு சாம்பு மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சு. சோ எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. சரிங்களா, அவங்களுக்கு மட்டும் யோசிக்கிறாங்க. அதனாலதான் இன்னமும் நம்ம சமுதாயம் நக்கிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா எதுவுமே பெருசா யோசிக்க மாட்டாங்க, எதுவுமே அதாவது தூர நோக்கம் சிந்தனையே கிடையாது. புரியுதுங்களா? அது இன்னைக்கு வாழ்றாங்க. சோ இவங்கலாம் ஒட்டுங்க நம்ம வாக்குவாதம் பண்றது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் விஷயம், நாளைக்கு வந்து என்ன விலை 3 வழியோ 4 வழியோ ஏத்துனா நம்ம அந்த அளவுக்கு தயார் நிலையில இருக்கணும். நம்ம தகுதியை தயார் பண்ணிட்டு நம்மளோட அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்டேட்டஸ் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு சம்பாரிச்சுட்டு அவன் என்ன சொன்னாலும் ஊத்திட்டு போயிட்டு தான் இருக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஐ didn't want to talk about this topic, but then some stupid thing to talk. நீங்க கேக்குறீங்க, நம்மளும் பேசுறோம், அவ்வளவுதான். ஒரு முட்டாள்தனமான ஒரு டாபிக் பேசணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நீ நாளைக்கு உங்களுக்கு தெரியும் நான் என்ன பெட்ரோல் யூஸ் பண்றேன் என்ன பண்றேன்ட்டு. So I'm not so much bothered about this. பேசுற வரைக்கும் பேசலாம். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. RON 95 நீங்க ஊத்துறீங்க 2.05. இன்னைக்கு வந்து அவர் குறைச்சிருக்காரு 1.9. ஓகே, எந்த குறைச்சான்னு தெரியல. யோசி 6 காசு குறைச்சு 1.99. சரிங்களா? அது ஏன் தெரியுங்களா? இதெல்லாம் அந்த 2 விட குறைவா இருக்கலாம். 2 பெருசா 1.99 போட்டுருவோம். இதெல்லாம் பசாமலம் பசாமலம் ஆயிட்டு இங்க கொண்டு வராங்க. புரியுதுங்களா? இது 6 காசு குறைச்சி 2 வள்ளி 5 காசுல இருந்து 2 வள்ளி 60 காசு ஆகிட்டா வித்வுட் சப்சிடி, நாட் சப்சிடைஸ். அதாவது 55 காசு கூடி இருக்கு, 6 காசு குறைஞ்சிருக்கு. 6 காசுக்கும் 55 காசுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40% இருக்கும் சார். சரி, டிஃபரன்சஸே நீங்க பாருங்க, 70%. அதாவது 6 காசுக்கும் 55 காசுக்கும். சரிங்களா? ஓகே, 90%. ஆமா, 6 வள்ளி 6 காசுன்னு வச்சுக்கிட்டா வந்து டைம்ஸ் 954. ஓகே, 90% வித்தியாசம்ல இருக்கு. சிம்பிள் கால்குலேஷன். சரி, இப்ப இவ்வளவு ஒரு டிஃபரன்சஸ் இருக்கிறப்ப இதுல வேற புதுசா நீங்க சொன்ன மாதிரி கோத்தா கொடுத்துருக்காங்க. கேப்பீங்க 300 லிட்டர் வரைக்கும். இப்ப நான் போட்ட கேப் மாதிரி ஒரு கோத்தாவா இல்ல கேப் மாதிரியா எடுக்கணும்னு தெரியல. சோ கேப்பிங் கொடுத்துருக்க. இப்ப கேப்பிங் தான் எல்லாரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நியாயமான வாக்குவாதம் சில விஷயம், பட் சில பேர் வந்து அது வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சில பேர் ஜாலியா இருக்காங்க. இந்த பிரிக்ஃபீல்ட்ஸ்ல பேசுனாங்க, போயிட்டு வரலாம் சரியா இருக்கும். அந்த அக்கா பிளாக் போர்ட்ல எழுதுனவங்க மாதிரி 6 காசுன்றது பெரிய வித்தியாசமே இல்ல. 18 காசு நீங்க அந்த 300 லிட்டர் கணக்கு பண்ணீங்கன்னா 18 வள்ளியா இன்னும் ஒரு 18 to 20 ringgit வச்சுக்கோமே. The difference is just around there. So what's so great? The question is what's so great? ஒண்ணுமே இல்லையா? புரியுதுங்களா? நீங்க அதான் சொன்னீங்க. சும்மா அவர் வந்து ட்ரோல் பண்றாங்களே, ஹரிணி செய்ய மாதிரி. இன்னைக்கு நான் வந்தாக்கா என்னோட இதுக்கப்புறம் அதை திரும்பி எடுத்து போட முடியாது. அதுக்காக செய்யலாம். 200 லிட்டர் முடிஞ்சோட நிறைய பேர் இப்ப இந்த மாதிரி பிரிக்ஃபீல்ட்ஸ்ல இருந்து தான் அந்த அக்கா ஒயிட் போர்ட்ல எழுதுன அக்காவுக்கும் அவங்கள மாதிரி பாதி பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். மீதி நிறைய டிராவல் பண்றவங்க இருப்பாங்க. பாதி இந்த மாதிரி இருக்கும், பாதி அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? இப்ப பாதி இந்த மாதிரி இருக்கிறப்ப இதுக்கு ஓகே, ஏதாவது வருஷத்துக்கு அது மாசத்துக்கு ஒரு வாட்டி பள்ளி கம்பம் பண்ணா போதும். இது நினைக்கிறேன் குடும்பம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. சரியா? அங்கேயே மேபி போர்க்கிங்கிட்டு போயிட்டு வரலாம். குடும்பம் இருக்கிறவன் தூரமா பிள்ளைங்களை போய் பாக்குறவன் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிரமமான வேலை செய்யறவங்க பிள்ளைங்க இங்க இருக்காங்க. இவங்க டிராவல் பண்றதுக்கு ரைட்டா இல்லையா? அப்ப என்ன மாசத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் வாரம் வரவங்க இருக்காங்களா? வாரம் வரவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செலவாகுது? ரைட்டா? ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட்
இந்த இன்னொரு பாதி இருக்காங்களா, 300 லிட்டருக்கு மேல போறாங்களா, 91வது லிட்டர்ல இருந்து 91வது லிட்டர்னு 600 லிட்டர்னே வச்சுக்கோமா, 300 லிட்டருக்கு 55 காசு வித்தியாசம். இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமா 90% நீ செஞ்சு விட்டியா? இங்க கொஞ்சமா கொடுத்து விட்டு அங்க ஃபுல்லா அடிக்கிறாரு. நியூ திங் இதுல வேற சேதி அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆதாயம் தாண்டையா, இந்த பில்லியன் தாண்டாதான். பில்லியன் வராது. எப்படி பில்லியன் வராது உனக்கு? அப்படியேதான் இருக்குமா இவர் கொடுத்ததுல. அதாவது அவளுக்கு வந்து எந்த ஆதாயம் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காதான். நீ தான் பாதி பேருக்கிட்ட காசு திரும்பி ஆட்டைய போடுறியா? ஆமா 55 காசு ஆட்டைய போடுறியா? ஆமா ரைட்டா? ஒன்னும் பயங்கரமா வரும். எஸ், உனக்கு எவ்வளவு வரும்? பத்தாதுக்கு என்னோட ஒரு திங் எனக்கு கேள்வி. லைசன்ஸ் இல்லாதவன் நிறைய பேர் இருக்கான். ஆமா. சோ இதுலயும் கழிஞ்சிருச்சு. நீ ஃபாரினரை கழிச்ச நியாயமான விஷயம். அதாவது இந்த சலுகை எல்லாம் ஒரு மலேசியன் ஒரு வர்க்கனகாராவுக்கு சரியான ஒரு விஷயம். ஆமா. அதாவது நீங்க வந்து ஃபாரினருக்கு நீங்க கொடுக்கல, நியாயமான விஷயம் நினைச்சீங்க. இப்ப மலேசியனுக்கு நீங்க வந்து லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு சப்சிடி இல்ல. இப்ப என் கேள்வி என்னன்னா, நிறைய பேர் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, ஆனா லைசன்ஸ் பண்ண முடியாத, ரினியூ பண்ண முடியாத லெவல்ல இருக்காங்க நிறைய பேர். பொதுவா நான் எல்லாருக்கும் பேசுறேன் பாருங்க, புரியுதுங்களா? பேசாமலே இருக்கலாம் இதை பத்தி. என்னன்னா எல்லாரும் யோசிக்கணும்ன்ற. ஏன் லைசன்ஸ் இல்ல? அதாவது லைசன்ஸ் எடுக்காதவன் இருக்கான், திருப்பித்தனமா ஓட்டுறவன், அது ஓகே, அது வேணாம். நமக்கு லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ரினியூ பண்ண முடியாம இருக்கான். எதனால? அவனால ரினியூ பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? 3 வருஷம் 1 வருஷம் 5 வருஷம் ரினியூ பண்ண முடியாது. முடியும், பண்ணலாம். பட் என்னன்னா இதெல்லாம் லிங்க். என்னன்னா லிங்க்னா உங்களோட ஜிபிஜே சாமான், சாமான். ஸோ இதெல்லாம் கட்ட முடியாதவங்க தங்கி போய் லைசன்ஸ் எடுக்க முடியாம போகுது. ஆமா, நியாயமான விஷயம். பட் இவங்களுக்கும் பொழப்பு ஓடணும். அதாவது நீங்க பாருங்க, சும்மா கட்டியும் நீங்க சில பேர் இதுலயும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தவறு பண்ணனால தானே உனக்கு சாமான் கிடைக்குது, சாமான் வாங்கிப்பாரு, அப்போ உனக்கு தெரியும் நீ தவறு பண்ணியா. ரைட்டா? சும்மாவே சாமான் கொடுப்பான். கண்டிப்பா. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தேவை வந்து சொல்லி இருக்கு, இந்த மாசம் கழிச்சு அடுத்த மாசம் பிகினிங்ல இருந்து ஆரம்பிக்க போறாரு. எது? எவன் ஹைவேல வந்து நார்த் சவுத் ஹைவே பாய்க்கிறவன், எக்ஸ்பிரஸ் வே பாய்க்கிறவன் அந்த டைமிங் குள்ள போலன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? சோ இதெல்லாம் ஒரு காரணம். அவனால லைசன்ஸ ரினியூ பண்ண முடியாம இல்ல லைசன்ஸ் வேலிட் பண்ணாம வச்சிருக்கு.